வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்வி, எஜுகேஷன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படிப்பு அப்படிங்கிறது என்ன? அது ஒரு பட்டம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு புஸ்தகம், ஒரு கையேடுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? வேறு என்ன லாபம் இருக்குது அதில்? பாரதியாரை கேட்போம், என்ன லாபம் அப்படின்னு. படித்தவர்கள் பாவம் செய்தால் ஐயோ என்று போவார். படித்தவர்கள் பாவம் செய்தால் ஐயோன்னு போவாங்களாம். இதை பாரதியார் சொன்னார், நான் சொல்லலை. அப்போது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இப்படி ஒரு வரியில் வேற யாராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, இப்போ அது எதுக்கு கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா? அதை அப்படியே பெண்டிங் வைங்க. கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, வாங்க போகலாம். 1973களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அந்த மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு பெரிய ஊழல் நடந்தது. மஸ்டர் ரோல் ஊழல் அப்படின்னு அதுக்கு பேர். மஸ்டர் ரோல்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, வருகை பதிவேடு தான் மஸ்டர் ரோல். யார் யார் வேலையில் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட் அப்படிங்கிற நம்ம அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் மஸ்டர் ரோல். 300 பேர் அந்த வேலையில் இருக்காங்க. அது யாரில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா, தலைமை அதிகாரியில் இருந்து படிப்படியாக இறங்கி வந்து கடைசியாக அந்த நம்ம தெருவெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி கொண்டு போய் குப்பையை கொட்டுறாங்க இல்லைங்களா, அந்த கடைநிலை ஊழியர் வரையும் இந்த மஸ்டர் ரோலில் ஒரு இடத்துல வராது. சரி, வருகை பதிவேடுங்கிறீங்க, வேலை செய்கிறவங்க பேர் தான் அங்கே இருக்குது, இதில் என்னங்க ஊழல்? அங்கே தான் இருக்குது விஷயம். அதாவது அந்த 300 பேர் சொன்னேன் இல்லைங்களா, அதில் உயர் பதவிகளெல்லாம் அதிக பேர் இருக்க மாட்டாங்க. 1, 2, 3ன்னு கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த கீழே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, எழுத்தர்கள், அதுக்கும் கீழே களப்பணியாளர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், அவங்க தான் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்கள இத்தனை பேர் இன்றைக்கி வேலை செஞ்சாங்க, இத்தனை பேர் இன்றைக்கி வேலை செஞ்சாங்கன்னு டெய்லி கணக்கு கொடுத்து அதுக்குண்டான சம்பளத்தை அவங்க வாங்குறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கெல்லாம் என்ன சம்பளம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? உத்தேசம் ஒரு 50 ரூபா வச்சுக்கலாம். அப்போ 300 பேரில் 250 பேர் கீழ்நிலை ஊழியர்கள். அவங்க 250 பேருக்கும் தினம் 50 ரூபா கிளைம் பண்ணி ஆளுக்கு 50 ரூபா பிரித்து கொடுத்துருவாங்க. இதுதான் முறை. ஆனால் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 250 பேருக்கு பதிலாக ஒரு நாளைக்கு 400 பேர், ஒரு நாளைக்கு 450 பேர், ஒரு நாளைக்கு 500 பேர்னு கிளைம் பண்ணுறாங்க. அந்த 500 கிளைம் பண்ணுவாங்க, அந்த பணத்தை வாங்குவாங்க கார்பரேஷன்லேருந்து. 250 கொடுத்துட்டு மீதியை பிரிச்சுக்குவாங்க. இதுதான் அந்த ஊழல், மஸ்டர் ரோல் ஊழல். கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா டெய்லி வேலை செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்கல்ல. வேலை செய்யும்போது எந்த அதிகாரி பார்க்குறாரு, அப்படியே பார்த்தாலும் அவருக்கு தெரியும்ல இன்றைக்கி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேருக்கு பில்லு வருங்கிறது அவருக்கு தெரியும். இது ஒரு கூட்டு முயற்சி தான், தனிநபராக செய்ய முடியாதுங்க. இதுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் ஒரு அன்கோ போட்டிருக்காங்க. இப்படியே ரொம்ப நாளாக நடந்து யாரோ ஒரு புண்ணியவான் அதை கண்டுபிடிக்கிறான். ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொரு விசாரணையாக பண்ணும்போது ஆமாங்கோ ஆமாங்கோ ஆமாங்கன்னு ஒவ்வொரு நிலைமையில் ஒவ்வொருத்தரும் ஒத்துக்கிறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பணங்கள் சூறையாடப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, ஏமாற்றப்பட்டிருக்கு, செம லாஸ் கவர்மெண்ட்டுக்கு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பார்க்கணும். பாரதியார் என்ன சொன்னார்? படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் அப்படின்னு சொல்கிறார். இந்த 300-400 பேர் கணக்கில் படித்தவர்கள் குறைவு. அப்போது கொஞ்சம் பேர் படித்தவங்க சேர்ந்து இத்தனை பேரை வச்சு ஒரு ஊழல் பண்ணாலே அது பாவம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே படித்தவங்களாக இருந்து ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லைங்களா? ஆமாம், இப்போ எதுக்கு இந்த கதை, எதுக்காக இதை சொல்லணும் என்னமோ தெரியலிங்க, சம்மந்தம் இல்லாமல் ஞாபகத்துக்கு வருது, ஞாபகம் வரும்போது சொல்லிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் சொல்ல வரல. இன்றைக்கி இதான் விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.